أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قال الله تبارك وتعالى في محكمه تنزيله العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال الله تعالى أيضا: إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையோனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் பெயர் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுடைய ஸலவாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் அவர்களின் நல்லற தோழர்களான சஹாபாக்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. அல்லாஹுடைய மார்க்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிமுறை பேணி வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களுக்கும், அல்லாஹுடைய கடமை நிறைவேற்ற வந்திருக்கின்ற நம் அனைவருக்கும் அந்த அல்லாஹுடைய வற்றா பெருங்கருணை என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, திருமறை குர்ஆனிலே அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா இன்ன இத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹ் 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த் மின்ஹா 4 ஹுரும் என்று அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த உலகத்தை, வானம் பூமி எல்லாம் படைத்த அந்த நாளில் தன்னுடைய ஏட்டில் இருக்கின்றபடி அல்லாஹ்விடத்தில் மாதங்களின் எண்ணிக்கை 12 என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹு ஜல்ல ஷானுஹு சொல்லி, அதற்கு பிறகு மின்ஹா 4 ஹுரும், அந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் கண்ணியமான மாதங்கள் என்று அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா புனிதமான மாதங்களாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அந்த புனிதமான மாதங்களில் நாம் 2 மாதங்களை கடந்திருக்கின்றோம். துல்கஅதா, துல்ஹஜ், தொடர்ச்சியாக வரக்கூடிய முஹர்ரம் மாதம். இந்த முஹர்ரம் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹருல்லாஹுல் முஹர்ரம் என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த முஹர்ரம் மாதம் என்பது அல்லாஹுடைய மாதம். அப்ப இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், நாம் சென்ற மாதத்தில் துல்ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய கடமையில் ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த ஹஜ்ஜு கடமையை, அதுபோன்ற அன்றைய நாளில் ஹஜ்ஜுக்கு போகாதவர்கள் குர்பான் என்கின்ற ஒரு கடமையும் நிறைவேற்றி இருக்கின்றோம். அந்த மாதத்தை நாம் கண்ணியப்படுத்தி இருக்கின்றோம். அதே போல கண்ணியமான ஒரு புனிதமான ஒரு மாதமாக அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த முஹர்ரத்தை குறிப்பிடுகின்றான். மின்ஹா 4 ஹுரும்,
4 மாதங்களில் இவைகளில் புனிதமான மாதங்களை சொல்லி காட்டுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த புனிதமான மாதங்கள் என்ன என்று சொல்கின்ற பொழுது தொடர்ச்சியாக வரக்கூடிய துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், அடுத்து இனிமேல் வரக்கூடிய ரஜப் மாதம் என்று சொல்லி காட்டுகிறார்கள். ஆக இந்த கண்ணியமான மாதத்தை பொறுத்த வரைக்கும், இந்த முஹர்ரத்தை பொறுத்த வரைக்கும் நாம் சில விஷயங்களை தெரிந்திருக்கின்றோம். இந்த முஹர்ரம் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆஷூரா நோன்பு இருக்கிறது என்பதை தெரிந்திருக்கின்றோம். அதுபோல ஹிஜ்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் தான் ஆண்டு ஒன்று முடிந்து முஹர்ரத்தில் அடுத்த ஆண்டு ஆரம்பிக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். 1447 ஆண்டு முடிந்து 48 ஆண்டிலே இருக்கின்றோம். இதை வழங்கி வச்சிருக்கின்றோம். ஒரு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஹிஜ்ரியை பொறுத்த வரைக்கும், ஹிஜ்ராவை பொறுத்த வரைக்கும், ஹிஜ்ரா என்று சொல்ல நாடு துரத்தல் என்பது, இதை நாம் பெரும்பாலும் அறிந்து வைத்திருக்கோம். யாருக்கும் இல்லை, தெரியாமையெல்லாம் இல்லை. ஹிஜ்ரன்னா தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்து தன்னுடைய தோழர் அபூபக்கரோடு மதீனாவுக்கு புறப்பட்டு சென்றார்கள். இதுதான் ஹிஜ்ரத் என்பது. அந்த ஹிஜ்ரத்தை பொறுத்த வரைக்கும் எதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு செல்ல வேண்டும்? பயந்து ஓடுனாங்களான்னு பார்க்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கின்ற கொடுமைகள் எல்லாம் தாங்க முடியாமல், அதெல்லாம் அனுபவிக்க முடியாம பயந்து ஓடுனாங்களா? அப்ப எதனால் இந்த ஹிஜ்ரா என்பது நடந்தது என்பதை நாம் பார்க்கின்ற பொழுதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த வரலாறை நமக்கு வைத்திருக்கின்றான். ஹிஜ்ரா போகக்கூடிய அளவுக்கு, ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 63 வயது வரைக்கும் வாழ்ந்தார்கள். அதில் மக்கா வாழ்க்கை மட்டும் 53 ஆண்டுகள். அந்த 53 ஆண்டுகளில் 40 ஆண்டுகள் அவர்கள் நபியாக இல்லை. மக்காவிலே நபியாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்ததற்கு பிறகு 13 ஆண்டுகள் இருந்தார்கள். அன்றிலிருந்து துன்பங்கள் தொடர்ந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. 13 ஆண்டுகள். ஒரு நாள் 2 நாள் இல்லை, ஒரு மாசம் 2 மாசம் இல்லை, 13 ஆண்டுகள் துன்பத்தை அனுபவித்தார்கள். முதலாக என்றைக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த செய்தியை மக்களுக்கு சொல்லு என்று சொன்னானோ, எல்லா முன்னேற்பாட்டோட தான் வந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஃபா குகைக்கு மேலே அந்த மலைக்கு மேலே ஏறணுன்னு எல்லா சொந்தக்காரங்களாம் கூப்பிட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல பேர் இருந்ததுன்னா அமீன், சாதிக், உண்மையை தவிர அவர் எதையுமே அவர் பொய் பேச மாட்டார். அமீன், நம்பிக்கைக்குரியவர், நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டார். இந்த பெயரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கியிருந்தார்கள். அதனால்தான் மக்களுக்கு மத்தியில் எல்லாருமே வந்தாங்க. வயசு வித்தியாசம் தெரியாம ரசூலுல்லாஹ்வுடைய தகப்பனார் கூட பிறந்தவங்கெல்லாம் வந்தாங்க. அப்பாஸ் வந்தார், அபூ லஹப் வந்தான், அபூ தாலிப் வந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தகப்பனாரோடு பிறந்திருக்கக்கூடிய பெரியாப்பமார்கள்லாம் வர்றாங்க. ஏன்? சின்ன வயசா இருந்தாலும் கூட, 40 வயசு பிள்ளையா இருந்தாலும் கூட, நம்ம அவருக்கு மூத்தவராக இருந்தாலும் கூட அவர் உண்மையை சொல்வார். எதை சொல்ல போறார்? அவர் இதுவரைக்கும் யாருக்குமே துரோகம் செஞ்சதில்லை, நம்பிக்கைக்குரியவராக இருந்திருக்கிறார் என்று நம்பித்தான் வந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஃபஅன்திர் அஷீரத்தகல் அக்ரபீன் ஒரு வசனத்தை இறக்குகின்றான். முதல்ல இக்ரா பிஸ்மி எல்லாம் நடந்துச்சு. அதற்கு பிறகு அவர்கள் போரை மூடிட்டு கொஞ்ச நாள் கிடக்குறாங்க. அதுக்கப்புறம் யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅன்திர் என்று அல்லாஹ் சொன்னான். எஞ்சி மக்களுக்கு எச்சரிக்கை பண்ணு. அப்ப எச்சரிக்கை பண்ணு எதிலிருந்து ஆரம்பிக்குன்னு அல்லாஹ் சொல்லும் பொழுது ஃபஅன்திர் அஷீரத்தகல் அக்ரபீன், உன்னுடைய நெருங்கிய உறவிலிருந்து நீ எச்சரிக்கை பண்ணுங்கிறான் அல்லாஹ். அதனால நெருங்கிய உணர்வு கூப்பிட்றேன். அப்பாஸுடைய வம்சத்தார்களே, குடும்பத்தார்களே வாருங்கள், பாத்திமாவுடைய குடும்பமே வா என்று தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய சின்ன அப்பா, பெரிய அப்பா, மாமன்மார்கள், மாமிமார்கள், தன்னுடைய பிள்ளை எல்லாரையும் தான் கூப்பிட்டாங்க. முதலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்வதற்கு முன்பாக தான் யார் என்பதை அந்த சமூகத்துடைய அத்தனை ஒட்டுமொத்த வாயின் மூலமாக சொல்ல வைத்தார்கள். நான் யாரு? எல்லாரும் சொன்னாங்க, நீ சாதிக், உண்மை சொல்லக்கூடியவர். நான் யாரு? நீ அமீன், நம்பிக்கையாளர்.
நீ பொய் சொல்ல மாட்ட, நீ துரோகம் பண்ண மாட்ட என்று எல்லாருமே வாயின் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்புக்கொண்டார்கள். அப்பதான் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், அல்லாஹ் என்னை நபியாக தேர்ந்தெடுத்திருக்கின்றான். அதுக்கு முன்னால சொல்றாங்க, நான் மலைக்கு மேலே நிற்கின்றேன், எனக்கு பின்னால் ஒரு கூட்டத்தார் வந்து உங்களை தாக்க வருகிறார் என்று நான் சொன்னா நீங்க நம்புவீங்களான்னு கேட்டாங்க. நம்புவோம் நாங்க. ஏன்? நீ பொய் சொல்ல மாட்டேன். எனக்கு பின்னால ஒரு கூட்டம் இருக்குது, அது உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். நான் அங்கே பார்த்து அங்கே கூட்டம் இருக்கிறது, உங்களை அவைகள் வந்து தாக்க இருக்கிறார்கள் என்று ஒரு ஆபத்து இருக்கிறது என்று சொன்னால் நீங்க நம்புவீங்களான்னு கேட்கிறாங்க. அது வரைக்கும் நம்பியவர்கள். நீ பொய் சொல்ல மாட்டேன், நம்புவோம். அப்பதான் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தண்டனை இருக்குது, அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். இதுவரைக்கும் நீங்க எந்த தெய்வங்களை எல்லாம் கற்பனையாக வணங்கி கொண்டிருந்த அதையெல்லாம் விட்டு விடுங்கள். அல்லாஹ் மட்டும்தான் கடவுள், அந்த அல்லாஹ் என்னை தூதராக அனுப்பியிருக்கின்றான் என்று சொன்னவுடன் முதல் எதிர்ப்பு குடும்பத்திலே இருந்து வந்தது எல்லோருக்கும் தெரியும். அபூ லஹப் தான் சொன்னார், தப்பல்லக யா முஹம்மத் அலிஹாதா ஜமாஅத்தனா, நீ நாசமா போ, இதுக்கா எங்களை ஒன்று கூட்டினார். அன்னையிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட எதிர்ப்பு தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளாக அத்தனை மக்களையும் சமாளிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு நாள் 2 நாள் இல்லை. மக்காவுக்கு போனான்னு என்ன சொல்றோம், ஓடிட்டார் அவரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேதனை தாங்க முடியாமல், நெருக்கடி தாங்க முடியாமல் ஓடுனாங்களா? 13 ஆண்டுகள் கஷ்டம். இந்த பள்ளி உருவாச்சுல, முபாரக் பள்ளி ஏன் உருவாச்சு யோசிச்சு பாருங்க. ஆரம்பத்தில் எல்லாருக்குமே தெரியும், எங்கேயும் தொழக்கூடாதுன்னா அடிச்சான். அப்துல் ஜலீல் மதீனா அவர்கள் தன்னுடைய அந்த பட்டறைக்கு மேல கொஞ்ச நாளா தொலை வச்சிருந்த அங்கேயும் கல்லெடுத்து போட்டாங்க. சேனா கூட தெரியும், தான் சேனாலாம் தொழும்போது புது பிள்ளையும் தொழுதுட்டு வரக்கூடிய கீழே இந்த ரோட்ல இருந்து கல்லத்துக்கு அடிப்பாங்க ஜும்மாவில். அதற்கு பிறகு தோன்றியதான் முபாரக் பள்ளி முதலாக. ஆக எதிர்ப்பு என்பது ஆரம்பத்தில் இருந்தது. நம்ம என்ன செஞ்சிட்டோம், அந்த எதிர்ப்பை தாங்க முடியாமல் எதிர்ப்பிலிருந்து நாம தப்பிக்கணும் என்ன செய்யணும், ஒரு பள்ளியை உருவாக்கும். அதற்கு பிறகுதான் அத்தனை பள்ளிகளும் உருவாகிதான் மூல பள்ளியாக நாம் உருவாக்கி இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிச்ச உடனே ஓடிட்டாங்களா? ஏன் முடியலன்னு போனாங்களா? எத்தனை பேர் வந்து சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு நாம் பார்க்கின்றோம். இப்னு மஸ்ஊத் சொல்கின்றான், நான் சின்ன வயசு பையன். அவர் சொல்ற இப்னு மஸ்ஊத் சொல்கின்றான், நான் சின்ன வயசு பையன். நான் ஒரு தடவை காபத்துல்லாவிலே நான் அமர்ந்திருக்கின்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள், சஜ்தாவில் இருக்கிறார்கள். இந்த வரலாறுலாம் நல்ல எல்லோருக்குமே தெரியும். அபூ ஜஹீல் அங்க இருக்கின்றவங்கிட்ட பார்த்து, எப்பா வா, நேத்து ஒரு இடத்துல ஒட்டகம் அறுத்தானுவோம். நேத்து அறுத்தது ஒட்டகம். யோசிச்சு பாருங்க, நேத்து இந்த இடத்துல ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க ஒட்டகத்தை அறுத்து பங்கு வச்சுக்கிட்டு இடந்தாங்கப்பா. அந்த கழிவுகளை எல்லாம் அந்த இடத்துல போட்டிருக்கிறாங்க. அந்த ஒட்டகத்தினுடைய கர்ப்பப்பையை சுத்தி இருக்குமே சவ்வு, அது மொத்த சவ்வையை தூக்கிட்டு வந்து இந்த ஆள் மேல யார் போட போறான்னு கேட்டான். இந்த ஆள் மேல யார் போட போறா? உக்பா இப்னு முஅய்யித் என்பவன் அவன் போனான். அந்த உக்பா இப்னு முஅய்யித் என்பவன் போய் தூக்க முடியாம தூக்கிட்டான். எப்படி பாருங்க, நேத்து அறுத்தது குப்பை தொட்டியில் கிடந்தது. முதல் நாள் அறுத்த ஒட்டகம், அது பேணுதல் இல்லாமல் குப்பையிலே வீசி இருக்கிறார்கள். அது பயன்பாட்டுக்கே அப்பாற்பட்டதுன்னு சொல்லி எப்படி நாத்தமா இருக்கும் அது. அதை தூக்கி கொண்டு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜ்தாவிலே கிடக்கின்ற பொழுது புஜத்திலே கொண்டு வைத்தார்கள். இப்னு அப்பாஸ் சொல்கின்றார், வச்சது மட்டும் இல்லை, எல்லாம் கை கட்டி சிரிச்சான். அபூ ஜஹீல், உத்பா, ஷைபா, உமையா இப்னு ஹலஃப், 7 பேரை சொல்றார். 7 பேரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தான். அபூ முஅய்யித் தான், உக்பா இப்னு அபீ முஅய்யித் தான் கொண்டு வந்து போட்டான். என்னால முடியல, நான் சின்ன பையன், என்னால் எந்த உதவியும் செய்ய முடியவில்லை, நான் பார்த்து கொண்டிருந்தேன். யாரோ தகவலை ஃபாத்திமா இடத்திலே போய் சொன்னார், தகப்பனாருக்கு இந்த மாதிரி நேர்ந்து விட்டது என்று. அவர்கள் ஓடி வருகிறார். ஃபாத்திமா ஒன்று பெரிய பொம்பளை கிடையாது, அது சின்ன வயசு தான். அழுதுகிட்டே வந்து ரசூலுல்லாஹ் வந்து விடுவிக்கிறாங்க. தோள்பட்டையில நாறு, கழுத்தை தூக்க முடியாம கிடந்தாங்கன்னா எப்படி இருப்பாங்க யோசிச்சு பாருங்க.
இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபிராடு பண்ணியிருந்தாங்களா, தப்பு பண்ணியிருந்தாங்களா, கொள்ளை அடிச்சாங்களா, கொலை பண்ணாங்களா, யாரையாவது திட்டி இருப்பாங்களா? இப்னு அப்பாஸ் சொல்கின்றார், 10 ஆண்டுகள் நான் பணி புரிந்திருக்கின்றேன். ரசூலுல்லாஹ்ட்ட 10 வருஷம் நான் வேலை செஞ்சிருக்கேன், ஹாதிமா இருந்திருக்கிறேன், பணியாளா இருந்திருக்கிறேன். ஒரு நாள் கூட சீன்னு சொன்னதில்லை. நான் சென்றேன் லேட்டா போவேன், ஏன்டா லேட்டா வந்தேன்னு கூட கேட்க மாட்டாங்க. நான் கூப்பிட்டேன் ஏன்டா வரலன்னு கூட கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பண்பாடு உள்ளவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதெல்லாம் தாங்கிட்டு தான் இருந்தாங்க. காபாவில் ஒரு துணியை மடிச்சு தலைக்கு வச்சுக்கிட்டு தலகணி மாதிரி வச்சுட்டு சாஞ்சு உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஹப்பாப் இப்னு அரத் வருகின்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, போர்வை எடுத்து மூடி இருக்கிறாரு, முதுவை காட்டுறாரு, பாளமா சூடு போட்டிருக்கு. அவர் வந்து சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, அலா தன் தசிருலனா அலா ததுலனா, எங்களுக்காண்டி அல்லாட்ட உதவி கேட்க மாட்டீங்களா, எங்களுக்காண்டி துவா செய்ய மாட்டீங்களா? எவ்வளவு வேதனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அனுபவித்து கொண்ட 13 ஆண்டுகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சொல்றாங்க பாருங்க, பாளமா சூடு போட்டு. அந்த ஆள் வந்து அந்த ஹப்பாப் இப்னு அரத் அவர்களை பொறுத்தவரை ஒரு யூதனுக்கு அடிமையா இருக்கிறார். யூதனுக்கு ஒரு அடிமை. அந்த யூதன் வெறி பிடிச்ச யூதன், முஸ்லிம்களை கொல்லக்கூடிய அளவுக்கு வெறி பிடிச்சவனா இருக்கான். அவனுக்கு அடிமையாக இருக்கிறார். இஸ்லாத்திலே வந்து விட்டார். நீ மீண்டும் தாய் மதம் திரும்புங்கிறான், இஸ்லாத்தை விட்டு வந்துருங்கிறான், மாட்டேங்கிறாரு. அடிமையா இருக்கின்ற காரணத்தில் அவனை விட்டு அவரால் எங்கேயும் போகவும் முடியாது. அடிமைக்கு அப்படி ஒரு சாசனம் உண்டு, அடிமை சாசனம்னா போகவே முடியாது. என்ன செஞ்சாலும் தாங்கிக்கிட்டு கிடக்கணும். அவரோட போக முடியல. அவன் கொல்லப்பட்ட வச்சிருக்கிறான், ஆயுதங்களை தயாரிக்க, வாள் கேடயம் அந்த வில்லெல்லாம் தயாரிக்கிற கொல்லப்பட்ட அந்த நேரத்தில் உடனே சூடு போட்டார். வருவியான்னு சூடு போடுறான். அதையெல்லாம் தாங்கி கொண்டுதான் ஹப்பாப் பின் அரத் அவர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட அவன் சொன்னான், அல்லாஹ்வுடைய தூதரே, அலா தன் தசிருலனா அலா ததுலனா, எங்களுக்காண்டி துவா செய்யக்கூடாதா, எங்களுக்காண்டி அல்லாஹ்ட்ட உதவி தேடக்கூடாதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொல்றாங்க, அவசரப்படுறீங்களான்னு கேட்குறாங்க. இவ்வளோ கஷ்டத்தையும் ரசூலுல்லாஹ் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. எல்லா சஹாபாக்களும் அவசரப்பட்டார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு அவருக்காக வேண்டி ஒரு ஆறுதலுக்கு சொல்றாங்க, நீ என்ன இது அனுபவிச்சுட்டு இவ்வளவு சொல்றிய? இதற்கு முன்னால் ஒரு சமுதாயம் இருந்தது, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்கள், அல்லாஹ்வை ரப் என்று ஏற்றுக்கொண்டார்கள். அவள் என்ன செய்வாங்க தெரியுமா? கழுத்து அளவுக்கு பள்ளம் தோண்டுவார்கள், அதில் வைப்பார்கள், கழுத்து அளவுக்கு மண்ணை மூடி விடுவார்கள், தலை மட்டும்தான் வெளியே தெரியும். எங்கேயாச்சும் போக முடியுமா, நவர முடியுமா? ரம்பத்தை கொண்டு வந்து தலையை 2ஆக அறுப்பார்கள். அது மட்டும் இல்ல, சில பேரை படுக்க வைத்து விட்டு கட்டி விடுவார்கள். இரும்பாலான சீப்பை கொண்டு வந்து நெற்றியில வைத்து 2 பேர் போட்டு இழுப்பார்கள். சதையும் வரும், சதையோடு நரம்பும் வரும், எலும்பு மட்டும்தான் மிச்சம் இருக்கும். அப்பொழுது கூட அவர்கள் இந்த அல்லாஹ்வை நாங்கள் விட்டு விடுகின்றோம், அதுல நாம் வந்து விடுகின்றோம் என்று யாருமே சொல்லவில்லை. அந்த கொள்கையில உறுதியா இருந்தாங்களே. அது மாதிரி நீங்க ஒரு காலம் வரும், எம்எல்ஏ இருக்கக்கூடிய சன்ஆவிலிருந்து ஹலரமூத்து வரைக்கும் போயிடுவீங்க, யாருக்கும் பயப்படாத ஒரு காலம் வரும். அந்த காலம் வரைக்கும் பொறுமையா இருங்கன்னாங்க. பொறுமையா இருக்க முடியல சஹாபாக்களால. நாம என்ன, உமர் ஹத்தாப் இருக்காங்களே, உமர் ஹத்தாபுடைய தங்கை உம்மு ஜமீல், ஃபாத்திமா பின்த் ஹத்தாப். உம்மு ஜமீல் அவங்க பேரு, ஃபாத்திமா பின்த் ஹத்தாப். ஹத்தாபுக்கு பிறந்தவங்க, உமரும் ஹத்தாபுக்கு பிறந்தவங்க தான். உமருடைய சகோதரி உம்மு ஜமீல், அவங்களும் முஸ்லீம் ஆயிட்டாங்க. அவருடைய கணவர் சயீத் பின் ஸைத், அவரும் முஸ்லீம் ஆயிட்டார். அந்த சயீத் பின் ஸைத் சொல்றாரு பாருங்க, நான் இஸ்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு ஒவ்வொரு ஆளும் சொல்லும்போது அவர் சொல்றாரு, உமர் இருக்கிறார, உங்களுடைய தங்கச்சியை தான் நான் கட்டியிருக்கிறேன், நாங்க 2 பேரும் இஸ்லாத்திலே வந்து விட்டோம், உமர் இஸ்லாத்திலே வரவில்லை. அந்த நேரத்தில் என்னை தூணிலே கட்டி போட்டு அடித்தார் உமர். யாருமே சொந்தம், அதாவது நம்முடைய தங்கச்சியை கிட்ட புருஷன் கூட பார்க்கல, மச்சான் கூட பார்க்கல, அவ்வளவு வெறியா இருந்தாங்க. உமர் ஹத்தாப் செய்தார், புகாரில பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி இது. என்னுடைய மச்சானை என்னை கட்டி வச்சு அடிச்சிருக்காரு, இன்னைக்கும் எனக்கு தெரியுங்கிறார். அவ்வளவு வேதனையை தாங்கிட்டு இருந்தாங்க. வேதனைலாம் தாங்காம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி என்ன பண்ணிட்டாங்க, எப்பா முடியுமா முடியாத, அவங்களால இருந்தா தாங்குங்க,
இல்லைன்னு சொன்னால் அபிசீனியாவுக்கு போங்கன்னாங்க. அபிசீனியாவுக்கு போங்க. நஜ்ஜாஷி மன்னர் இருக்கிறார், அவர் யார் வந்தாலும் சேர்த்துக்கொள்வதாக சொல்லியிருக்கிறார். அபிசீனியாவுக்கு போங்கன்னு முதல்ல ஒரு 15 பேர், உஸ்மான் இப்னு அஃபான், அதே மாதிரி ருக்கையா, ரசூலுடைய மருமகன், ரசூலுடைய புள்ள தான் ருக்கையா, மருமகனையும் மகளையும் சேர்த்துக்கிட்டு இன்னும் ஒரு 15 பேரை கூட்டு போங்கன்ட்டாங்க. ஓ, அபிசீனியாவுக்கு போக முடியலையே எங்க. அதற்கு பிறகு இப்னு மசூத், ஜாஃபர் பின் அபி தாலிப், அபு முசல் அஷரி, இவங்களை ஒரு தலைமையில் என்ன செஞ்சாங்கன்னா 101 ஒரு 15 116 பேர். உஸ்மான் தலைமையில் 15 பேர் போனாங்க. இப்னு மசூத், ஜாஃபர் பின் அபி தாலிப் இவங்க தலைமையில் கிட்டத்தட்ட 101 பேர், மொத்தம் 116 பேரை போங்கன்ட்டாங்க. போங்க. அதில் கிட்டத்தட்ட 22 பெண்கள், அவ்வளவுதான், மற்றது பூரா ஆண்கள். அபிசீனியாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு தலைவர் ஒரு நாட்டில் மக்கள் புரட்சி ஏற்படுத்தி தன்னெழுச்சி வந்துட்டு தன்னெழுச்சி வரும். அப்படி தன்னெழுச்சி வந்த உடனே என்ன செய்வாங்க, ஆட்சியாளர்கள் தான் குறி வைப்பாங்க. நம்ம அண்மையில் பார்த்தோம், நம்ம அண்டை நாடுகளில் பார்த்தோம், ஸ்ரீலங்காவில் பார்த்தோம், பங்களாதேஷில் பார்த்தோம். ஆட்சியாளருக்கு எதிராக மக்கள் திரண்ட உடனே என்ன செய்வான் தெரியுங்களா, தனி ஹெலிகாப்டர்ல ஓடிடுவான் குடும்பத்தோட. தன்னோட இருந்த அமைச்சரை யாரையும் பார்க்க மாட்டான். தான் தப்பித்தால் போதும், தன்னுடைய குடும்பம் தப்பித்தால் போதும் என்று ஓடுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுக்கு முடிஞ்சா இருங்க, நீங்க போங்க, நான் இருப்பேன். நான் இந்த 13 ஆண்டுகளாக, இன்னும் சொல்ல போனா அபூபக்கர் நம்ம எவ்வளவு சிறப்பா சொல்லுவோம். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய சஹாபாக்கள் எனக்கு எவ்வளவு உதவி பண்ணிட்டாங்க, அனைவர்களுக்கும் நான் கைமாறு செய்து விட்டேன், அதுக்கு நான் ஈடா கொடுத்துட்டேன். அபூபக்கருக்கு மட்டும் என்னால இன்னும் ஈடு செலுத்த முடியலன்னா. அந்த அபூபக்கரே ஓடிட்டாருங்க. அந்த அபூபக்கரே அபிசீனியாவுக்கு ஓடினார். புகார்ல பார்க்கிறோம், 3905வது செய்தி. அபிசீனியாவுக்கு ஓடுறாரு. நான் இங்க இருக்க முடியல, எனக்கு நான் போறேன். எவ்வளவு தூரம் போறாரு, மக்காவில இருந்து 5 நாள் பயணம் புறப்பட்டு போயாச்சு. எங்க போற, அபிசீனியாவுக்கு போறாரு. யமன் தேசத்துக்கு போகின்ற வழியில் பர்குல் ஹிமாத் என்கிற ஒரு இடத்துல தங்குறாரு. கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் போயாச்சு. கோவேரிகளில் தான் போக முடியும். அந்த காலில் குதிரையை பொறுத்த வரைக்கும் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லாது ஒரு வாகனம் என்று சொன்னாலும் கூட குதிரையெல்லாம் போருக்கு தான் பயன்படுத்துவாங்க. இந்த கோவேரி கழுதை, ஒட்டகம், சாதாரண கழுதை, இதைத்தான் பயணத்துக்கு கிளப்புவாங்க. பயணத்துக்கு போயிட்டாரு, 5 நாளா போயிட்டாரு. பர்குல் ஹிமாத் என்கிற இடத்துல தங்கி இருக்கிறாரு. அந்த இடத்துல இப்னு தஹினாவும் தங்கியிருக்கான், மக்காவாசி அவன். அந்த இப்னு தஹினா யாருன்னா, யூதர்களுக்கு அல்காரா அப்படிங்கிற ஒரு குலத்துக்கு ஒரு பெரிய ஒரு குலம், அந்த குலத்துக்கு தலைவனா இருக்கிறான், இஸ்லாமிய விரோதி. அவன் அங்க தங்கி, அவன் வியாபாரத்துக்கு போயிட்டு வரக்கூடிய அங்க தங்கி இருக்கிறான். அபூபக்கரை பார்த்துட்டான், வந்து கேட்குறேன், என்னாச்சு, ஏங்க வந்துட்டீங்க, இந்த பர்குல் ஹிமாதுக்கு ஏன் வந்தீங்க? அப்பந்தான் அதாவது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், என்னடா செய்றீங்க நீங்க, நான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கேன், என்னை போன்றவன் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ்வை நாங்கள் வணங்க வேண்டும், எங்களுக்கு நான் 5 நேரம் தொழணும், நாங்க தொழுகைக்கு அனுமதி இல்லைடா உங்க மக்காவில், உங்களை சார்ந்தவங்களை எங்களை அனுமதிக்கவே இல்லை, இறைவனை வழிபடுவதற்கு எங்களுக்கு தகுதி இல்லாமல் ஆக்கிவிட்டார்கள், அங்கிருந்து என்ன புண்ணியம், அதனால் எங்கே எங்களுக்கு பாதுகாப்பு, அந்த நாட்டை பார்த்து நாங்கள் ஓடுகின்றோம், அபிசீனியாவுக்கு நான் போறேன்னு சொன்ன உடனே இப்னு தஹினா சொன்னா, யா அபாபக்கர் இன்ன மிஸலக்கும் யா அபாபக்கர் லா யஹ்ருஜு வலா யுஹ்ரஜ். அவன் எதிரியா இருந்தாலும் அபூபக்கரை பார்த்து சொன்ன, அபூபக்கரே இன்ன மிஸலக்கும் யா அபாபக்கர், அபூபக்கரே உன்னை போன்றவர்கள் லா யஹ்ருஜு வலா யுஹ்ரஜ், நீங்க தானாலையும் வீட்டை விட்டு ஓடக்கூடாது, தானாலும் மக்கள் வெளியேறக்கூடாது, உங்களை யாரும் வெளியேற்றவும் கூடாது, என்னுடைய சமுதாயத்தில் யாரும் உங்களை வெளியேற்றவும் கூடாது, வா என்று 5 நாள் பயணம் போனவரை இழுத்து கொண்டு வந்து மக்காவில் கொண்டு வந்து சேர்த்தார். அவருக்கு நன்மை, அது பெரிய அது சம்பந்தமா பேசினா 1 வாரம் சும்மா போயிடும். அப்ப எதுக்காக நாம் சொல்றோம்னு சொன்னா, அவ்வளவு பக்கபலமா இருந்திருக்கக்கூடிய அபூபக்கர் சித்தீக் அவர்களும் கூட இங்கே இருக்க லாயக்கில்லை என்று அபிசீனியாவிற்கு போகக்கூடிய அளவுக்கு தான் அன்றைய காலகட்டம் இருந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றைக்கு நபியாக அனுப்பப்பட்டார்களோ அன்றிலிருந்து ஆரம்பித்த தொல்லையும் துன்பங்களும் 13 ஆண்டுகளாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திச்சிருந்தாலும் கூட
இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீலங்காவிலையும் பங்களாதேசிலையும் உள்ள அதிபர்கள்லாம் நாட்டை விட்டு ஓடினாங்க பாருங்க. அது மாதிரி ஓடாமல் இருப்பவர்கள் என்னோட இருங்க, இல்லைன்னா நீங்க அபிசீனியாவுக்கு போங்க என்று தன்னுடைய தோழர்களை பாதுகாப்பாக அனுப்பிவிட்டு தான் மட்டும் 13 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக துன்பத்தை சந்தித்தவள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்துக்கு அவங்க ஓடல, அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்தது. அது பெரிய ஒரு வரலாறு. அல்லாஹ்வுடைய நிலை இதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளாக மக்காவிலே துன்பப்பட்டாலும் கூட அத்தனையும் தாங்கி கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்தார்கள். அந்த மன வலிமையை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தர வேண்டும். அதைத்தான் நாம் இந்த மாதத்தில், இந்த கண்ணியமான இந்த புனித மாதத்திலே நாம் அதை யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை பொறுத்த வரைக்கும் அவனை நம்பி இருக்கக்கூடிய மூமின்கள், முஸ்லிம்கள் பாவச்சுமையோடு அதிகமான பாவத்தை செய்து நரகத்திற்கு போகக்கூடாது என்பதற்காக வேண்டி பாவத்தை எல்லாம் அழிக்கக்கூடிய பல்வேறு அமல்களை அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றான். ஒவ்வொரு நாளும் நாங்கள் செய்யக்கூடிய அந்த ஒலு செய்யக்கூடிய நேரத்தில் பாவங்கள் அழியும் சொல்கிறாங்க. சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் 100 முறை சொல்லுங்க, 1000 நன்மைங்கிறாங்க. சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி 100 முறை காலையிலே மாலையிலே சொல்லுங்க. அப்படி சொல்லதுனால் கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷம் 3 நிமிஷம் 5 நிமிஷம் அவ்வளோதான் ஆகும். கடற்கரை அளவுக்கு, கடற்கரை அளவில் அந்த கடற்கரை ஒதுங்குமே நுரை, அந்த நுரை அளவுக்கு உண்டான பாவம் இருந்தாலும் அல்லாஹ் மன்னிச்சிடும். எத்தனையோ பாவங்களை மன்னிப்பதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு வாய்ப்பு தந்திருக்கின்றான். அதே போன்றுதான் நம்மை அறியாமல் சில பாவம் நம்ம செஞ்சிருவோம், பாவம் பண்ணி தெரியாமல் செஞ்சிருப்போம், அதுக்கு மன்னிப்பு கேட்டிருக்க மாட்டோம். அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டால் மன்னிப்பு கட்டாயமாக கேட்டு ஆக வேண்டும். கேட்காம அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இணை வைக்காத ஏனைய பாவங்கள் இருக்கு பாருங்க, அதையும் நாம கேட்கணும், மன்னிப்பா அல்லாஹ். அப்படி கேட்க மறந்திருப்போம், அல்லது கேட்பதற்கு உண்டான வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கோம், அது சிந்தனையே இல்லாமல் போயிருப்போம். அந்த மாதிரி பாவங்கள் ஏற்படுகின்ற பொழுதுதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அன்றாட நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு உண்டான நன்மையான அமல்களை நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அந்த அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இந்த முஹர்ரம் மாதம் ஆஷுரா, இந்த முஹர்ரம் மாதத்தை பொறுத்த வரைக்கும் 9, 10 இந்த 2 நாட்கள், பிறை 9, 10 2 நோன்பு நாம் யார் நோன்புகிறார்களோ ஓராண்டு பாவத்திற்கு அது பரிகாரம் சொன்னாங்க. தப்பி தவறி நம்மகிட்ட பாவங்கள் இருந்தாலும் கூட இந்த பிறை 9, 10 2 நோன்பு வைப்போமே ஆனால் கடந்த ஓராண்டில் நாம் செய்திருக்கூடிய சிறு சிறு பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கின்றான். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் இந்த மாதத்தில் தந்திருக்கின்றான். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வியாழன் வெள்ளி இந்த 2 நாளும் ஆஷுரா நோன்பு இருக்கிறது. சகோதர சகோதரிகள், பெரியோர்கள், தாய்மார்கள் இந்த நோன்பை நோற்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லிக்காடு அந்த அடிப்படை நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பதற்கு உண்டான வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.